friends, welcome to Dhinam. நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி ஐலைனர் போடுறது அப்படிங்கறத நிறைய விதமா பாத்தீங்கன்னா ஐலைனர் போடுவாங்க. கண்ணு கொஞ்சம் சின்னதா தெரியணும்னா ஒரு விதமா போடுவாங்க, பெருசா தெரியணும்னா ஒரு விதமா போடுவாங்க. சிம்பிள் மேக்கப்க்கு ஒரு மாதிரி, பிரைடல் மேக்கப்க்கு ஒரு மாதிரி நிறைய விதமா நம்ம ஐலைனர் போடலாம். இப்போ சிம்பிளா எப்படி நம்ம ஐலைனர் போடுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க, தெரியாதவங்களுக்காக. ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வடியும். இது அது இல்லாமல் சூப்பராக, அதாவது காலையில் நம்ம ஆஃபீஸ் போட்டு போனாலும் ஈவினிங் வரைக்கும் வடியவே வடியாது. அதுதான் இன்றைக்கி எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஐலைனர் தான் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும், எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதுதான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியே நார்மலாக ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் போனோன்னா சும்மா சிம்பிளாக போடணும்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மேலே மட்டும் ஒரே ஒரு லைன் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண் வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் மேலே மட்டும் ஐலைனர் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து கண் கொஞ்சம் சின்னதாக தெரியணும், பெரிய கண்ணாக இருக்குது, எனக்கு சின்னதாக தெரியணும்னா கீழே மேலே ரெண்டு சைடும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண் நல்லா சின்னதாக தெரியும். மேலே மட்டும் பாரு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கண் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தெரியும். அதுக்காக தான் மேலே மட்டும் நம்ம போடுறது. ஒரே ஒரு லைனு சிம்பிளாக போட்டுக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரெண்டு சைடும் போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும், போட்ட மாதிரி இருக்கும், போடாத மாதிரி இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடலாம். ஒரு சாரீ அதெல்லாம் கட்டுறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சாரியில் போகிறோன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு இழுத்து விட்டீங்க அப்படின்னா கோடு மாதிரி இது போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம சாரியெல்லாம் கட்டிட்டு ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டார்க்காக தெரியணும் கண் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கீழேயும், அதாவது சின்னதாக தெரியணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவதுங்க இந்த மாதிரி கீழே ஒரு லைனு. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐலைனரு நம்ம காஜல் இந்த கண்மையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா வடிஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஐலைனரில் கீழே நீங்கள் போட்டு பாருங்கள், வடிவே வடியாது. ஈவினிங் ஆனாலும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுடலாம். இது நம்ம வந்து ஒரு மேரேஜ் எல்லாம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மேக்கப் போடுவோம். ஃபேஸ் மேக்கப் போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் கண், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சில ஐலைனர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக பிளாக்காக இருக்கும், ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா லைட் ஷேடில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம 1 இல்லை 2 3 டைம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும் மேலே. அதாவது அந்த லைனோட இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கீழேயும் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டால் நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக தெரியும். ஏன்னா நம்ம சாரீ ஒரு மேரேஜ் போகிறோம் அப்படின்னா க்ரீமெல்லாம் ஒரு 2 ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஐலைனர் கொஞ்சம் டார்க்காக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் பாருங்கள் போட்டிருக்கேன். போட்ட கண்ணுக்கு போடாத கண்ணுக்கு நல்லாவே சேஞ்ச் தெரியும். இப்போ இதுலேயே என்னென்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணணும். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டால் மறுபடியும் மேலே அதே லைனில், அதாவது நீங்கள் வந்து போட்டதையுமே நீங்கள் போடக்கூடாது. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கீழே போட்டுட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அது காஞ்சிரும். மறுபடியும் அது மேலே போட்டிங்கன்னா தான் டார்க் ஆகும். எப்போவுமே நம்ம ஒரே டைம்லேயே போட்டு தீட்டிகிட்டே இருந்தோம்னா அது கரெக்டாக வராது. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஒரு லைன் போடுங்க. அந்த லைனோட சைஸும் கொஞ்சம் பெருசாகும் கண். ஒரே மாதிரி நீங்கள் ரெகுலராக போட்டிங்க அப்படின்னா கை நடுங்காது. ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக நம்ம கையை இது பண்ணிட்டோம்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நடுங்கும் கை. புதுசாக போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை நடுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோவாக போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே, அதாவது அந்த கண் இமைக்கு மேலே அப்ளையாக போட்டோம். இப்போ கீழே ஒரு லைன் போட்டு நான் இந்த இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், இங்கிருந்து அப்படியே, அதாவது இமைக்கு கீழே போடுறோம். ஃபஸ்ட்டு இமைக்குள்ளே கண்மையெல்லாம் போடுவோம்ல அந்த இடத்துல போட்டோம். இப்போ அந்த இமைக்கு கீழே போடுறோம். பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். போட்ட கண், இது போடாத கண். இப்போ கண் அதாவது சின்னதாக தெரியும் கண். நான் இப்போ ஃபுல்லு நான் டார்க்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையை கன்னத்தில் பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கை நடுங்காது. உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடச்சி நீங்கள் க்ளோஸாக இழுத்துட்டு வரீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆடும். ரெகுலராக போடுறவங்க போட்டுடலாம், புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் இதாகும். இந்த மாதிரி லைட்டாக போட்டுடலாம். கையை எடுக்காமல் போடணும். சும்மா கையை எடுக்கக்கூடாது. மேலே போடுறது பார்த்திங்கன்னா சும்மா கையை எடுத்து போட்டிங்கன்னா அந்த இது மாறின மாதிரி இருக்கும். கையை எடுக்காமல் ஒரே டைமில் சல்லுன்னு இழுத்துடலாம் நம்ம. உங்களுக்கு போட அது வந்துடும். ரொம்ப ஈஸி தான். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும், தெரியாதவங்களுக்காக. பாருங்கள், இப்போ போட்டுட்டேன். இப்போ கண்ணுக்கு மேலே போட்டேன், இப்போ கண்ணுக்குள்ளே போட்டேன். இப்போ கண்ணுக்கு வெளியே அந்த சுத்தில் போடுறேன், கீழ் இமையில். பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண் நல்லா பாருங்கள் பிரைட்டாக தெரியும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2-3 விதமாக கொஞ்சம் டார்க்காக ரொம்ப திக்னஸாலாம் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ப்ரைடல் மேக்கப் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான். வீட்டில் நம்ம இருக்கோம், நார்மலாக ஒரு ஆஃபீஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம், இல்லை வெளியே போகிறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி போட்டெல்லாம் பாருங்கள். என்னோடய கண்ணு தான் இது. ரொம்ப சின்ன, எனக்கு கொஞ்சம் பெரிய கண்ணு, கொஞ்சம் இதில் சின்னதாக தெரியும். எனக்கு வந்து சின்னதாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் கண் எப்படி இருக்குன்னு, அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.